நிறைய முருகர் பக்தர்கள் இருப்பாங்க. ஆனால் முருகருக்கு பிடிச்சமான பக்தர்கள் யாராக இருப்பாங்க? மாலை அணிஞ்சு பச்சை நிறம் வேஷ்டி கட்டியிருந்தா முருகருக்கு பிடிக்குமா? தினம் தினம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் முருகனுக்கு பிடிக்குமா? நெத்தியில் முருகர் பட்டை திருநீர் பட்டை நம்ம போட்டிருந்தா முருகான்னு சொன்னால் முருகருக்கு பிடிக்குமா? இதெல்லாம் முருகருக்கு பிடிக்குங்க. ஆனால் முருகரே தேர்ந்தெடுத்து இவன்தான் என் பக்தன், இவன்தான் என்னோட பக்தை அப்படின்னு அவரே நேசிக்கக்கூடிய பக்தர்கள் யாராக இருப்பாங்க தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்களாக இருப்பாங்க, உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ரொம்ப அற்புதமான தயால குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. முருகர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்தர்கள் இப்படி தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணமுடையவங்களை தான் முருகர் தேர்ந்தெடுப்பார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஒரு பொருளை நம்ம தொலைச்சிருப்போம். அப்போ அந்த பொருளை நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்களா, அவங்க தாங்க முருகர் தேர்ந்தெடுத்த பக்தர்கள். அவங்க மூலியமாக நம்ம முருகனையே தரிசிக்கலாங்க. முருகனையே நேராக பார்த்த மாதிரி இருக்கும். முருகா, என்னுடைய பொருள் தொலைஞ்சிருச்சு, எங்கே போச்சுன்னே தெரியலையா ஐயா, நீதான் ஐயா தேடி கொடுக்கணும்னு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தருங்க வந்து இது உங்களுடைய பொருளாக பாருங்கள், உங்களுடைய பொருள்னால் அது அடையாளத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த அடையாளத்தை சொல்லி அந்த பொருளை நம்ம திரும்பவும் வாங்கிக்கும் போது நம்ம முருகனை பார்க்கலாங்க. முருகா, நம்ம மனசு அப்போ நன்றி சொல்லும். முருகா, நான் கேட்கும் போதே இந்த பொருளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டியே, உனக்கு ரொம்ப நன்றி முருகான்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த கணத்தில் இருப்பாருங்க முருகர் தந்தை. இந்த மாதிரி நல்ல குணமுடையவங்களை தான் முருகர் தந்தை ரொம்பவும் நேசிக்கிறாரு, தேர்ந்தெடுக்கிறாரு. இவங்க தான் உலகத்துக்கு சேவை செய்கிறதுக்கு நான் வந்து தீர்மானிக்கக்கூடிய மனுஷர்கள், பக்தர்கள் இவங்க தான் ஆணித்தனமாக சொல்கிறாருங்க முருகர் தந்தை. எல்லாருமே நம்ம முருகர் பக்தர்கள் தான். ஆனாலும் நமக்கு இது நமக்காக நம்ம கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சில சமயத்தில் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதும் இருக்குது. ஏதோ ஒரு வயசானவங்க வராங்க, அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம எந்திரிச்சு நிற்கிறதும், ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு பெரியவங்களுக்காக நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கலான்னு நம்மளா முன் வர்றதும், இது எல்லாமே முருகர் நம்மளை விரும்பி தேர்ந்தெடுத்து நம்மளை செய்யக்கூடிய ஒரு வேலை முருகன் நம்மளை செய்ய வைப்பாருங்க. அவரு தாங்க நம்மளை எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறார். இவங்க இந்த வேலையை செய்யணும், இவங்க இதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்னு ஆணித்தனமாக நம்புறாருங்க முருகர் தந்தை நம்மளை. நிச்சயமாக என்னுடைய பக்தர்கள் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க. ஒரு வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னா நம்ம அவங்க கைப்பிடிச்சி கிராஸ் பண்ணி வர்றதும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.